டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சோசியல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி சோசியல் சயின்ஸில் யூனிட் 1 இந்த சிவிக்ஸில் குடிமையியல் இருந்துச்சுன்னா குடிமையியலில் சிவிக்ஸ் குடிமையியலில் இன்றைக்கி நம்ம யூனிட் 1 ஈக்குவலிட்டி சமத்துவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கற்றலின் நோக்கங்களை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்தது வாட் இஸ் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் என்றால் என்ன? ஈக்குவாலிட்டி இஸ் என்ஷூரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ் that are not treated differently or less favorably on the basis of specific protected characteristics including areas of race, gender, disability, religion or belief, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அண்ட் ஏஜ். சமத்துவம் என்றால் என்ன அப்படின்னா என்னதுன்னா, சமத்துவம் என்பது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு வேறுபாடு காட்டி நடத்தப்படாமல், வேறுபாடு அவர்களிடம் காட்டாமல் எல்லாரும் சமம் என்கிற உணர்வோடு இருக்கிறது தான் சமத்துவம். சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட இயல்புகளான இனம், பாலினம், இயலாமை, சமயம், நம்பிக்கை, பாலியல் சார்ந்த போக்கு, அதுதான் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாக நடத்தப்படாமல் இருக்க வேண்டும். எல்லா மனிதரும் சமம் அப்படிங்கிறது தான் சமத்துவம். அடுத்தது சமத்துவத்தின் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இதில் the democratic ideals such as liberty, equality, etc. are meaningful and effective only when they are implemented with justice. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மக்களாட்சி கோட்பாடுகளான சுதந்திரம், சமத்துவம் ஆகியவை நீதியின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் போது மட்டுமே பொருளுடையதாக இருக்கும். ஜஸ்டிஸ் நீதியின் அடிப்படையில் இருக்கும்போது தான் அது பொருளுடையதாக இருக்கும். அடுத்தது கைண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி, சமத்துவத்தின் வகைகள். சோசியல் ஈக்குவலிட்டி மீன்ஸ் தட் ஆல் சிட்டிசன் ஆர் என்டைட்டில்டு டு என்ஜாய் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இன் சொசைட்டி. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அனைத்து குடிமக்களும் சம தகுதி அடைய உரிமை கொண்டவர்கள் என்பதே சமூக சமத்துவம். எல்லா மக்களுக்கும் எல்லாவற்றிலும் உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் சமத்துவம். இந்த சமூகத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா அரசுடைமையாக்கப்பட்டவைகளிலும் சம உரிமை எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறது தான் சமூக சமத்துவம். சமத்துவத்தின் வகைகள் 2 வகைப்படும். ஒன்று சோசியல் ஈக்குவாலிட்டி, இதுதான் சமூகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதுதான் சமூக சமத்துவம். அடுத்தது சிவில் ஈக்குவாலிட்டி, குடிமை சமத்துவம். சிவில் ஈக்குவாலிட்டினா குடிமை சமத்துவம். சிவில் ஈக்குவாலிட்டி இஸ் என்ஜாய்மெண்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பை ஆல் சிட்டிசன்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்கு, அனைத்து குடிமக்களுக்கும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும். எல்லா மக்களுக்கும் குடியியல் உரிமை உண்டு. நாட்டில் எல்லா மக்களுக்கும் எந்த இடத்துலையும் வசிக்கலாம் அப்படிங்கிற குடியியல் உரிமை உண்டு, அதான் சமத்துவம், குடிமை சமத்துவம், சிவில் ஈக்குவாலிட்டி. அடுத்தது பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, அரசியல் சமத்துவம். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டினா அரசியல் சமத்துவம். இன் இந்தியா the voting right is given to all the citizens who has attained 18 years of age without any discriminations. அதில் என்ன சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் 18 வயதில் ஓட்டு போடுற உரிமை உண்டு. இந்தியாவில் 18 வயது பூர்த்தியடைந்த எல்லாருக்குமே, அனைவருக்கும், ஆண் பெண் அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இல்லாமல் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது the value of the vote of the prime minister and the value of vote of common man is in general election is same, which denotes political equality. Political
denotes political equality. நாட்டின் பிரதமர் வாக்கின் மதிப்பும் ஒரு பிரதமருடைய நம்ம நாட்டின் பிரதமருடைய அவருக்கு இருக்கிற வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்று. அவர் ஓட்டு போடுற மாதிரி தான் ஒரு பிரதமர் ஓட்டு போடுற மாதிரி தான் ஒரு சாதாரண குடிமகனும் ஓட்டு போடுவான். அவங்களுக்கு வேறு மாதிரி பொதுமக்களுக்கு வேறு மாதிரிங்கிறது இல்லை. பொது தேர்தலில் ஒன்றே என்பது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. UNICEF says gender equality means that women and men and girls and boys enjoy the same rights, resources, opportunities and protections. It does not require that girls and boys or women and men be same or that they be treated exactly alike. அதில் என்ன சொல்லியிருக்கு? யுனிசெஃப் என்ன சொல்லுதுன்னா, பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல நடத்த வேண்டும். ஆண், பெண், சிறுவர், சிறுமியர் எல்லாருக்கும் சம வாய்ப்பும் கொடுக்கப்படணும். அவர்கள் ஒன்று போல நடத்தப்பட வேண்டும் என யுனிசெஃப் கூறுகிறது. அடுத்தது ஹியூமன் டிக்னிட்டி, மனித மாண்பு. டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். டிக்னிட்டினா என்னது? ஹியூமன் டிக்னிட்டினா மனித மாண்பு. மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். மனித மாண்பு என்பது சுயமரியாதை ஆகும். அடுத்தது ஈக்குவலிட்டி இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் சமத்துவம். இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். Almost the constitution of all the countries in the world have guaranteed equality. உலகின் அனைத்து நாடுகளின் அரசியல் அமைப்புகளும் அதன் மக்களுக்கு சமத்துவத்தை என்ன செய்கிறது? உறுதி செய்கிறது. அடுத்தது கன்க்ளூஷன். கன்க்ளூஷன்னா முடிவுரை. இந்த பாடத்தினுடைய முடிவில் என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் democratic country in the world. India is the largest democratic country in the world. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்தியா உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு ஆகும். Justice can be achieved when people are treated equality. மக்கள் சமமாக நடத்தப்படும் போது நீதி என்ன செய்யப்படுது? எட்டப்படுகிறது. ஜஸ்டிஸ், நீதி எட்டப்படுகிறது. Equality in an important principle for a society to function. Equality is an important principle for a society to function. அதில் என்ன சொல்லியிருக்குது? சமூகம் நல்ல முறையில் இயங்குவதற்கு சமத்துவம் ஒரு முக்கியமான கோட்பாடு ஆகும். சரி மாணவர்களே, இதோடு இந்த பாடம் முடிகிறது. நீங்கள் நல்ல பாடத்தை ரீட் பண்ணுங்கள். இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு உள்ள ஒன் வேர்ட் ஆன்சர்களை நீங்கள் புக்கில் கண்டுபிடிச்சி புக்கில் நிரப்பணும். அதன் பிறகு அதன் நோட்டில் நீங்கள் எழுதணும். fill in the blanks, choose the correct answer, give short answer the detail. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கொஸ்டினுக்கு ஆன்சரை சோசியல் சயின்ஸ் நோட்டில் நீங்கள் எல்லோரும் எழுதியிருக்கணும். லெசனை நல்லா ரீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு புரியும். இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் நோட்டில் எழுத முடியும். ஒன் வேர்டு நீங்கள் எல்லாம் ஃபில்லப் பண்ண முடியும். சரி மாணவர்களே, அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம்.